அன்னைதாசன்றவர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அவருக்கு நான் அதிலே பின்னூட்டத்தில் ஆன்சர் பண்ணியிருந்தேன். அதில் சில நக்கல் நையாண்டியமாக திரும்ப இன்னொரு கேள்வி கேட்டதால் நான் இந்த கொஸ்டினை உங்களோட இப்போ பேச வேண்டியதாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முகமது நூர்டன் என்ற சகோதரர் உங்களை வெகு நாட்களாக ஆரோக்கியமான விவாதம் புரிய அறைகூவல் விடுகிறாரே, அவருடன் நானும் அழைக்கிறேன். இஸ்லாம் பற்றிய உங்களது முரண்பாடு கருத்துக்களுக்கு அழகிய முறையில் விவாதம் செய்ய தயாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு நான் கீழே பதில் பண்ணியிருந்தேன். பகுத்தறிவும் மதமும் முட்டி மோதி உருப்படியாக மதவாதிகளால் விவாதத்தை உருவாக்க முடியல அப்படின்னு சொல்லி நான் பதிவு செஞ்சுட்டு, அதால் நான் தொடர்ந்து இஸ்லாம் மதத்தை எனக்கு முரண்படுகும் கருத்துக்களை நான் முன்வைப்பேன். நீங்கள் விவாதம் பண்ணுறதா இருந்தால் கீழே விவாதம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டுட்டேன். அதுக்கு முகமது திரும்ப வரார். மழுப்பல் வேண்டாம், தங்களை நேரில் விவாதம் செய்ய அழைக்கவில்லை. இதே முகநூலில் ஒரு குழுமத்தை ஏற்படுத்தி அதில் விவாதம் செய்வோம். தங்கள் பக்கத்தில் கமெண்ட் பேசுவது தங்களுடைய சுய வளர்ச்சிக்காக அப்படின்னு நான் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த தமிழச்சி என்பவர் சுயநலத்துக்காக சுய விளம்பரத்துக்காக பரபரப்பான தகவலை பேசிட்டு ஏதோ தனக்கு வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு வளர்ட்டு இருக்கிற ஒரு பெண் அப்படின்னு சொல்லி ஒரு சில நபர்கள் இப்படி ஒரு இமேஜை எனக்கு தொடர்ந்து முன்னிறுத்த முற்படுறாங்க. ஆனால் என்னை தொடர்ந்து வாசிக்கும் நபர்கள் நான் முன்னிறுத்தும் கருத்தியல், அரசியல் விவாதங்கள் அனைத்தும் ஒரு இடதுசாரிய சிந்தனையின் அடிப்படையில் ஒரு சோசலிஸ்ட் கருத்தாக்கத்தை உள்வாங்கி கொண்டு நான் சில அரசியலை விமர்சனத்தை முன்வைக்கிறேன். நான் வைக்கிற விமர்சனத்துக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னா அது ஏன் சுய விளம்பரம், ஏதோ எழுதுகிற போகிறன்னு இஷ்டத்துக்கு பேசிட்டுருக்கீங்கன்னு அதை நான் பல முறை புறக்கணிச்சிருக்கேன். நான் பேசுகிறது என்னென்னா, ஃபேஸ்புக்கு உருவாக்குறதுக்கு அனைவருக்கும் உருவாக்கி விவாதம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. ஆளாளுக்கு ஃபேஸ்புக்கை உருவாக்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நண்பர்களோட கருத்து பரிமாறிக்கொள்வது அல்லது அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை நான் ஒரு ஃபேஸ்புக்கு உருவாக்கி கொண்டு நான் பெரியார் கருத்துக்களை பதிவு செய்வது, அம்பேத்கர் கருத்துக்களை பதிவு செய்வது, தமிழ்நாட்டு இந்திய அரசியலில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான சில அசம்பாவிதங்கள் நடக்கும் பொழுது அது கடுமையாக விமர்சனம் செய்வது, இப்படியான எனக்கான ஒரு சமூக பணியாக நான் இதை பார்த்துட்டு செஞ்சிட்ருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதை எப்படி நீங்கள் விளம்பரமாக பார்க்க முடியும்? அப்போ உங்கள் மூளை இதை எப்படி உள்வாங்குது? அப்போ நீங்கள் எந்த தன்மையில் உங்களுடைய மூளையின் வளர்ச்சி திறன் இருக்குது? நீங்கள் எப்படி இதை விளம்பரம்னு சொல்ல முடியுது? இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஃபேஸ்புக்கில் இஸ்லாமை குறித்து விவாதிக்கக்கூடாதான், நான் உங்களை நேர்லேயும் கூப்பிடல, நீங்கள் உங்கள் பக்கம் விவாதிக்காதீங்க, ஒரு குழுமம் உருவாக்குவோம், அந்த குழுமத்துக்குள்ளே போய் பூந்துக்கிட்டு நான் அவங்க பேசுகிறதுக்கு அவங்களுக்கு நான் பதில் கொடுத்துக்கிட்டு எனக்கு அவங்க பதில் கொடுத்துக்கிட்டு இப்படி இந்த மதவாதிகளிடம் என்னத்தை பேச முடியும்? இந்த முட்டாள்களிடம் திரும்ப திரும்ப அந்த இஸ்லாமிய மத கோட்பாட்டை நிறுத்தி நீ இன்னும் தீவிரமாக உள்வாங்கணும், நீ விரைவில் இஸ்லாமியத்துக்கு வருவா, நீ விரைவில் பர்தா அணிவாய் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக லூஸ்தனமான சில வார்த்தைகளை முடிக்க வேண்டியது. இப்படி தான் இது வரைக்கும் இந்த விவாதம் போடிக்கிட்டு இருக்கு. இந்த லூசுங்க கிட்ட போய் உட்காந்து பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நான் காலைல பிஸ்னஸுக்கு வெளியே போனாக்கா சாயங்காலம் நான் வீட்டுக்கு என் பசங்களை கவனிக்கிறதுக்கு என்னுடைய தனிப்பட்ட வேலையை கவனிக்க தான் எனக்கு டைம் இருக்கும். உங்ககிட்ட தனியாக உள்ளே பூந்துக்கிட்டு எனக்கு பேச வேண்டிய தேவையில்லை. இஷ்டம் தான் நான் என்னுடைய பக்கத்தில் கருத்துக்களை பதிவு செய்கிறேன், நீங்கள் பதில் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. அதை விட்டுட்டு சுய விளம்பரத்துக்காக பேசுகிறேன், சுயத்தனமாக இது பண்ணுறேன்னா அப்படியே இருந்துட்டு போட்டோம். அதனால் இந்த மாதிரி கேள்விகளுக்கு என் பக்கத்தில் வராதிங்க. ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஆண்கள் காலைல வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்குன்னு கடமைகள் எதுவும் இருக்காது. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, எங்களுக்கு பன்முக தன்மையில் பல வேலைகள் இருக்குது. நான் இப்போ ஃப்ரான்ஸில் தேர்தல் நடக்குது. கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடன் போய் போஸ்டர் கொடுக்கறது, இப்போ மீட்டிங்கில் விவாதம் பண்ணுறது அப்படின்னு போகிறதால கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக ஃபேஸ்புக்கே வரல. தமிழ்நாட்டு செய்தியில் கூட என்ன ஏதுன்னு படிக்கல. இப்படி ரொம்ப என்னுடைய நெருக்கடிக்கு இடையிலையும் இப்போ இந்த 3 நாள் ஓய்வாக இருக்கும்போது நான் சரி நாம்
தமிழில் இப்படி ஒரு உரையாடலை நடத்தணும், நம்ம வந்து வாசகர்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும். என் மீதான விமர்சனம் என்பது வந்து கருத்தியல் ரீதியாக ஒரு விமர்சனத்தை முன்வைக்கும் பொழுது நான் அதற்கான விளக்கத்தை கொடுக்கவும் தயாராக இருக்கேன். அதை விட்டுட்டு நீ விபச்சாரி தேவடியா மொளை மாதிரி முடிச்ச வைக்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன தெரியுதோ, அவங்க மூளை எதை அவங்களுக்கு உணர்த்துகிறதோ அது வரைக்கும் தான் அவங்கள்ட்ட பேசிட்டு போக முடியும். அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து புறக்கணிச்சிட்டு போகிற மனநிலை வந்து எங்களை போன்ற இடது சிந்தனைவாதிகளுக்கு, தோழர்களுக்கு மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா களப்பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த வசவு சொற்கள் எல்லாம் ஒரு பொருட்டல்ல. பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நான் இப்போ ஒரு வாய்ப்பாகவும் நான் கவனிக்கிறேன். எனக்கு வந்து நான் பெரும்பான்மையாக என்னுடைய ஃபேஸ்புக்கை வந்து பின்னூட்டங்களை படிக்க முடியாது. இந்த சனி ஞாயிறு கிழமைகளில் வந்து நான் சில நேரத்தில் பின்னூட்டம் படிக்கும்போது ரொம்ப ஆபாசமாக பேசுகிறவங்களே தொடர்ந்து தடை செய்து கொண்டே இருப்பேன். இப்போ அவங்க கூட பேசி முடிச்சுட்டு திரும்ப போய் பார்ப்பேன். என்னை யார் எடுத்துகிட்டு இருக்கிறாங்களோ எல்லாரையும் தடை பண்ணிடுவேன். என் மீதான மாற்று கருத்தோட வைக்கிறவங்கள முன் வைக்கிறவங்கள நான் தடை செய்தது கிடையாது. ஆனால் ஒருமையில் அவ இவன் பேசி இழிவுபடுத்தி கேவலமாக பேசுகிறவங்க நீங்கள் என் பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, விலகி போயிட்டே இருக்கலாம். என்னை வந்து அவமதிச்சுட்டே இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும். நான் தொடர்ந்து நான் அப்படி ஒரு அனுமதியை நான் உங்களுக்கு கொடுக்கல. நான் அது தொடர்ந்து நீங்கள் எப்படி என் பக்கத்தில் இயங்க வேண்டிய தேவையில்லைன்னு நான் உணர்றேன். அதால் வந்து இந்த இஸ்லாம் மதம் குறித்து ஒரு குழுமம் ஏற்படுத்தி அதுக்குள்ளே பேசுவோம். இல்லாட்டினா நீங்கள் வந்து பயந்தாங்கொலி, நீங்கள் எங்களுடைய விவாதத்தை கண்டு மிரண்டு ஓடுகிறீர்களா அப்படின்னாக்கா அருள்ஸ் மாதிரி பேசுகிறவங்க கிட்டலாம் வந்து இதுக்கு மேலே நான் ஒன்றும் பேசுறதுக்கு ஏதோ இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஒதுங்கி போக வேண்டியதாக இருக்குது.